ஹிட்மேனும் விராட்டும் சும்மா பேய் ஃபார்ம்ல இருக்காங்கடா. அப்பா விஜய் ஹசாரே ட்ரோஃபில 2 பேரும் போட்டு நொறுக்கி தள்ளியிருக்காங்க. அப்பனன்ட்டு ஹிட்மேன் ரோஹித் சர்மா சிக்கிம் அகென்ஸ்டா 94 பால்ல 155 ரன், 18 4 9 6. அப்பா ஒரு புல் ஷாட் ஒண்ணு பழக்க விட்டுருக்காப்ல. ஸ்டேடியமே சும்மா அதிருது. இந்த மனுஷனை பார்க்க ஊரே திறன் நிக்குது அந்த ஸ்டேடியம்ல. அப்படியே அந்த பக்கம் கிங்கு ஆந்திர பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டா 101 பால்ல 131 ரன், 14 4 3 6. தலைவன் ஒரு முடிவோட தான் இருப்பான் போல. ஆஸ்திரேலியால நடந்த அந்த லாஸ்ட் ஓடிஐல இருந்து தலைவன் சும்மா பேய் புச்சா மாதிரி அண்ணன் இருக்காப்புல. சத்தியமா கொட்டுற ஃபார்ம்ல இருக்காப்புல. இனி இவரை நிறுத்தாதெல்லாம் நடக்காத கதை. நேத்தே எனக்கு என்னமோ லைட்டா தோணுச்சு, எப்படியோ 2 பேரும் ஒரு அண்ணனை போட்டுருவாங்கன்னு பார்த்தா பொழந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஏண்டா எங்களையாடா வேர்ல்ட் கப் ஸ்கோர்ல வேணான்னு சொன்னீங்கன்னு சிறுப்ப கல்வி அடிக்காத குறையா பொழந்து தள்ளிட்டு இருக்காங்க. சரி இவங்க 2 பேர் தான் இந்த கடை கடையிறாங்கன்னா அந்த பக்கம் போனா அந்த பையன் சூரியவன்ஷி, எப்பா யாரு சாமி நீ எங்க போனாலும் சும்மா போட்டு தவட்டுன்னு தவட்டி எடுக்கிறாப்புல. அருணாச்சல் பிரதேஷ்க்கு அகென்ஸ்டா 84 பால்ல 190 ரன், 16 4 15 6. அம்மாடியோ அம்மா. பிசிசிஐ தயவு செஞ்சு பையனை வீணாக்காம சீக்கிரமா இந்தியன் டீம் தூக்கி போடுங்க. விழுத்துடுவா எல்லாரையும். இஷாந்த் கிஷன் இந்த பயபுலைக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல, மோரட்டுத்தனமா எல்லாரையும் போட்டு பொழந்து தள்ளுது. நம்பர் 5ல வந்து 39 பால்ல 125 ரன், 7 4 14 6. ஐயோ அதே மேட்ச்ல தேவ்தத் படிக்கல் 118 பால்ல 147 ரன் வெடுத்து விட்டு கர்நாடகா வின் பண்ணி வச்சிட்டாப்ல. அப்புறம் நம்ம 14.2 கோடி கொடுத்து ஒரு பையனை எடுத்தல பிரசாந்த் வீர். பேட்டிங்ல பெருசா வாய்ப்பு கிடைக்கல. 4 பால்ல 7 ரன், ஒரு 4 அடிச்சிருக்காப்ல. ஆனா பவுலிங்ல 10 ஓவர் போட்டு 47 ரன், 3 விக்கெட். எக்கானமி எவ்வளவு தெரியுமா? 4.7. சும்மா லொட்டு அடிக்குது பால் குச்சில. வேற மாதிரி பவுலிங் போடுறான் உண்மையா. அதே மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட பவுலர் சீசன் அன்சாரி 4 விக்கெட் எடுத்திருக்காப்ல. பஞ்சாப் விசஸ் மகாராஷ்டிரா மேட்ச்ல நமந்தீர் 78 பால்ல 97 ரன் அடிச்சிருக்காப்ல. 7 பவுண்டரி 4 6 பறக்கிட்டு. அதே மேட்ச்ல நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 4ல வந்து இன்னைக்கு சொதப்பிட்டாப்ல. ஆனா நம்ம ஆல்ரவுண்டர் ராமகிருஷ்ணா கோஷ் கலக்கிட்டாப்ல. பவுலிங்ல 10 ஓவர் போட்டு 73 ரன், 3 விக்கெட். பேட்டிங்ல 73 பாலுக்கு 73 ரன், 5 4 3 6. பேட்டிங் அண்ட் பவுலிங்ல 2 ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாப்ல. இன்னைக்கு டிசியோட பவுலர் அக்யூப் நபி சும்மா சுரு இருக்காப்புல. 8 ஓவர் போட்டு ஒரு மெய்டின 26 ரன் தான் கொடுத்துருக்காப்புல. 2 விக்கெட். எக்கானமி என்ன தெரியுமா? 3.2. அப்பா இவங்க மட்டும் இல்லாம ரிங்கு சிங், துருஜிரல், பிரப்சிமரன் சிங், ரிக்கி போய் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் செம்மையா பண்ணிருக்காங்க இந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அப்புறம் முக்கியமான மேட்ரு, இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து விஜய் ஹசாரே ட்ரோஃபிக்கான அப்டேட்ஸ் போடுவேன். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போட்டாலும் நீங்க பார்க்கவே மாட்டிருக்கீங்க. நீங்க ஷேர் பண்ணி ஹைப் பண்ணி இந்த வீடியோக்கு நல்ல வியூஸ் வந்தா மட்டும்தான் அடுத்த வீடியோ நான் போடுவேன். அதனால கொஞ்சம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த ஹைப்பும் பண்ணி கடைசியா அந்த சப்ஸ்கிரைப் இருக்குல்ல அதையும் தட்டிட்டு போங்கடா. யாபா.